எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லைவ்ல வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, சிவகாசியா மோசமான ஊராச்சே, என் ஃப்ரெண்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான், ஊர் சரியில்லை, பட்டாசுனால எல்லாம் சாவுறாங்க அப்படின்னு. உண்மைங்க, பட்டாசுனால சாவுறாங்க, உண்மைங்க. எதனால் அவர் செத்தார் அப்படின்னு கேட்டால், பட்டாசு அடித்து செத்தாரான்னு கேட்டாங்க. இல்லை, சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னாரு. ஏன் சூசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ, கடன் பிரச்சனை, நிறைய கடன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இங்கே பட்டாசு வெடிக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ கம்மியாகும்போது, ஹீட் இங்கே டெம்பரேச்சர் கூடும்போது ஒரு ரேஷியோ கொடுப்பாங்க, இது இந்த மாதிரின்னு கொடுத்துட்டு போவாங்க. அது பிரகாரம் பண்ணினா வெடிக்காது. அதுலேருந்து கூடவோ கம்மியோ ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் 50,000 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிடுவாங்க அவங்கக்கிட்ட. இவங்க வாங்கிட்டு தண்ணி போடுறது எல்லா பழக்கமும் இருக்கும். நான் நிறைய தடவை ஜவுளி கடையில் பார்த்துருக்கேன். அவங்க ஒய்ஃப் இல்லாமல் இங்கே வேலை பார்க்குறவங்க, கூட இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சேலை எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. வண்டியில் கூட்டிகிட்டு வந்து ஏகப்பட்ட வேலை பார்ப்பாங்க. கையில் இருக்கும்போது ஆடிடுறதுங்க. அப்போ கடன் கொடுக்குறாங்கன்னா வாங்கினீங்கன்னா அப்போ நீங்கள் தானேங்க கட்டணும். அதை ஆபத்தான வேலை அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக அதை நம்ம பார்க்கணும். ஆபத்தான வேலைக்கு வந்து சம்பளம் அதிகங்க. எதனால் ஆபத்தான வேலையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, வருமானம் அதிகங்க. 4 பேர் தாங்க ஒரு ரூமில் வேலை பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய குடோன், தாயில்பட்டிக்கிட்ட ஒரு குடோன் இருக்குங்க, பெரிய குடோனுங்க. அந்த குடோனில் கிட்டத்தட்ட 50 பேர் 100 பேர் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. வெடிச்சா 100 பேர் போயிடுவாங்க. அது கான்ட்ராக்ட் தான். கவர்மெண்ட், நீங்கள் ஆஃபீஸில் எங்கேயாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அமௌண்ட் வரும். கான்ட்ராக்டில் இருந்தால் ஒத்த பைசா வராதுங்க. உயிரை வெறுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அப்போது வேலைக்கு நம்ம என்ன வேலை வேணும், என்ன வேலை வேணாம்னு நினைக்க வேண்டியது நம்ம தான். சரிங்களா? அதை விட்டுட்டு கடன் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு சூசைட் பண்ணுறாங்கன்னா, சூசைட் பண்ணுறவங்கள பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லைங்க. ஏன் தெரியுங்களா? இங்கே எங்கள் யூடியூப்லேயே இருக்காங்க மீனாட்சின்னு, அவங்களுக்கு 2 கால்கள் இல்லை, அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. அதே மாதிரி திருநங்கை வந்து கோவை மீரா, என்ன அழகா எத்தனை பேர் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் லைக்ஸ் வாங்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சிங்க பெண்கள் இவங்கெல்லாம், மீனாட்சி இவங்கெல்லாம் வந்து சிங்க பெண்கள்ங்க. சாவணும்னு நினைக்கிறவங்கள வச்சு இப்போ இருக்கிற வரைக்கும் வாங்கி செலவு பண்ணிட்டு செத்து போயிடுவேன். அதுக்குன்னு ஊர் சிவகாசி ஊர் சரியில்லைன்னு சொன்னால், சிவகாசி ஊர் என்னங்க பண்ணுவோம்? சிவகாசி ஊர் நல்ல ஊர் தாங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். என்ன கிடைக்குதோ அதை வச்சு அதுக்குள்ளே இருக்க பிழைக்க பாருங்கள். வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்று போல் என்றுக்குமே நல்லா இருக்கும்.